ஆவியானவர் தருகிற வரத்தினாலே இந்த பூமியில பேசப்படுகிற பல பாஷைகளை பேசுகிறதற்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரமாகவே ஒன்று தரப்படுகிறதா. அல்லேலூயா. யாரெல்லாம் வில்லியம் கேரி கேள்விப்பட்டிருக்கீங்க? வில்லியம் கேரி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வில்லியம் கேரின்னு சொல்லப்படுகிற ஒரே ஒரு மிஷினரி மாத்திரம் 26 மொழிகள்ல பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அத 40 மொழிகளை கற்றறிந்திருக்கிறார். எப்படி? 40 மொழிகள்ல அவருடைய எழுத்துக்கள் இருக்கு. 40 மொழிகளை கற்றறிந்தவர் அது பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 26 மொழிகள்ல பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து எல்லாம் கஷ்டமா பட்டு வச்சிருக்கும் போது எல்லாம் தீப்பிடித்து எரிஞ்சிடுச்சா. திரும்பவும் எழுதினார். அல்லேலூயா. நம்மளால முடியுமா? ஒரு குட்டியோண்டு புக்கு எழுதிட்டு யார் தெரியுமா, என்னால புக்கு எழுதுக்கு யாரு நம்ம ஓவரா திரிச்சிட்டு இருக்கோம். பரிசுத்த வேதாகமத்தை பல மொழியில மொழிபெயர்த்துட்டு அது அழிக்க சத்துரு போராடுவான். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, தீ பிடிச்சு எரிச்சுல இந்த வில்லியம் கேரி ஏதோ பாவம் பண்ணிருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு சித்தம் இல்லைங்க, வேதத்தை மொழிபெயர்க்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைங்கன்னு சொல்லி எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவுக்காக எதை செய்ய முயற்சித்தாலும் அதை தடுக்க பல வல்லமைகள் போராடும். நம்ம எதிர்த்து நின்று போராட வேண்டும். யோசிச்சு பாருங்களேன். அதாவது அறிவால பல மொழி பேசுறவங்க இருப்பாங்க. என்னுடைய பெரியப்பாலாம் போயிட்டே இருப்பாரு, மெடிக்கல் ஷாப் கிட்ட காரன்ட்ட போயிட்டு மலையாளத்துல பேசிட்டு இருப்பாரு. அப்புறமா ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு போய் ஹிந்தியில பேசிட்டு இருப்பாரு. சரளமா பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, சபியா அக்கா கிட்ட போயிட்டு உருதுல பேசிட்டு இருப்பாரு. அவர் எப்படி தெரியுமா பல பாஷைகளை பேசினாரு? அவருடைய மூளை வலிமை. மகாகவி பாரதியாருக்கு 14 மொழி தெரியுமா? இது பரிசுத்த ஆவியினாலயா? மூளை அறிவுனால. ஆனா கொஞ்சம் கூட மூளை அறிவு இல்லாத நமக்கு, கொஞ்சம் கூட கல்வி ஞானம் இல்லாத நம்ம அறியாத ஒரு தேசத்துல போய் கர்த்தருக்காக வாழணும்னா நமக்கு ஆவியான உதவினால் அந்த தேசத்துடைய பாஷையை சுலபமாக கற்று தருவார். அல்லேலூயா. வேறு மொழி சேர்ந்தவங்க யாருக்காவது ஆண்டவருடைய அன்பை சொல்லணும்னா ஆண்டவர் ஆச்சரியமாய் நமக்கு உதவி செய்வார். அவசியத்துக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் ஆவியானவர் நம்மள இந்த பற்பல பாஷைகளை பேச நமக்கு